அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாகவும் தேடுதலின் மூலமாகவும் சிந்திப்பதன் மூலமாகவும் கிறுக்கலாய் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை, தவறாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை, கிறுக்கி 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 நம்மை செதுக்கி கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு காவியமாக, ஒரு ஓவியமாக, ஒரு கவிதையாக வாழ்ந்து விட மாட்டோமா? கிறுக்கல்களாக தொடங்கிய இந்த வாழ்க்கையை முடியும் போது ஒரு கவிதையாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னு சொல்லலாம். இந்த நாளை ஒரு கவிதையாக கடந்து விட மாட்டோமா என்கிறது தான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய நோக்கம். அது என்ன சார்? கிறுக்கல்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கவிதையாக மாற்றுவது. சென்னை 28ன்னு ஒரு படத்தில் மிர்ச்சி சிவா அவர் தன்னுடைய காதலிக்கு சொல்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுவார். எய்த்தாப்பில் ஒரு சின்ன குழந்தைய நிப்பாட்டிட்டு அவர் அந்த கவிதையை சொல்லுவார். மரத்தில் இருக்கு காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னேன்னா நான் ஒரு வீட்டு நாய் அப்படின்னு ஒரு கவிதையை சொல்லுவார். அந்த குழந்தை உட்காந்து ஓன்ட்டு அழுகும். இப்போ இந்த கவிதை நல்ல கவிதை கிடையாது. இந்த கவிதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கவிதையானா அப்படிலாம் கிடையாது. அவர் சும்மா ஒரு கவிதையாக சொல்லுவார். ஆனால் இந்த காட்சியில் முன்னாடி ஒரு குழந்தைய உட்கார வைக்கணும், இந்த காட்சியில் இப்படி இவர் பேசணும், இதை ஒரு காட்சி வடிவமைப்பாக பண்ணணும், இந்த காட்சி ஒரு காமெடி காட்சி ஆகும்னு யோசிச்சார்ல, அவர் தாங்க கிரியேட்டர். ஒரு கிறுக்கல்களை கொண்டு ஒரு படைப்பை உருவாக்குறாங்கல்ல, அவங்க தான் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டராக உருவ முடியும். இப்போ இந்த கவிதை அவர் எழுதின மொக்க கவிதைன்றது ஒரு கிறுக்கல். இந்த கிறுக்கலை கொண்டு ஒரு நல்ல படைப்பை கொடுக்க முடியும்னு ஒரு டைரக்டருக்கு தோணுதுல்ல, அவர் படைப்பாளி. அன்பே சிவம் படத்தில் ஒரு அழகான காட்சி இருக்கும். இவங்க எல்லாம் டின்னர் சாப்பிட்றதுக்காக போவாங்க. சாப்பிட்றதுக்காக ஒரு பார்ட்டி நடக்கும். மதன், கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்கள் ஒரு பார்ட்டி வைப்பார். இதில் ஒவ்வொருத்தவங்க ஒன்று சமைச்சு கொண்டு வருவாங்க. கிரண் அதில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வரும்போது ஒருத்தங்க தட்டி விட்டுருவாங்க. இந்த டிஷ் கீழே கொட்டிடும். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அது கீழே கொட்டின உடனே இவங்க அப்செட் ஆகிடுவாங்க. ஆனால் அவர் மதன் கார்ட்டூனிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, கமல் சார்கிட்ட கேட்பார், நல்லா உங்களுக்கு அதை பார்த்தா என்ன தெரியுதுன்னு. இப்போ இவர் அந்த டிஷ்ஷை வச்சு ஒரு ஓவியம் வரைவார் சார். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஓவியம் வரைவார். இந்த ஓவியத்தை கிரண் அவர்கள் ஃபோட்டோ எடுத்து பின்னாடி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அதை பெரிய தொகைக்கு விற்க முடியும் அப்படின்றத வித்தும் காமிச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? சில கிறுக்கல்கள் நடக்கும், ஆனால் அந்த கிறுக்கல்களை கூட யார் ஒருவரால் ஒரு காவியமாக மாற்ற முடியுதோ அவங்க படைப்பாளியாக மாறிடுவாங்கன்றத இந்த காட்சிகள் நம்ம காத்திட்டு போவோம். பார்த்திபன் சார் கூட ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். கிறுக்கல்கள்னே ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருப்பார். சார், இந்த உலகமே கடவுளுடைய கிறுக்கல்கள் தானே இல்லை? இப்போ நீங்கள் இந்த பகலை விட இரவு நேரம் நமக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? இரவு நேரத்தில் அழகான நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரம் என்னப்பா அப்படின்னா, இது கடவுள் எழுதிய ஒரு சின்ன சின்ன கிறுக்கல்கள் தானே இரவினுடைய நட்சத்திரங்களே. நமக்கு இந்த பகலை விட இந்த கிறுக்கல்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கேன்னு கவிக்கோ அவர்கள் கேட்பார். சூரியன் காலையில் அத்தனை வெள்ளை அடித்தும் கூட மீண்டும் அந்த கிறுக்கல் மறுநாள் தோன்றுகிறது. அந்த கிறுக்கலை சூரியனால் கூட அழிக்க முடியவில்லைன்னு கவிக்கோ அவர்கள் கேட்டிருப்பார். ஒரு கிறுக்கல்கள் தான், ஒரு படைப்பாளியினுடைய கிறுக்கல் தான் கவிதையாக வருகிறது. அழகான கிறுக்கல் தான் ஓவியமாக வருகிறது. முறைப்படுத்தப்பட்ட ஒரு கிறுக்கல் தான் கதையாக வருகிறது. ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு கிறுக்கல் தான் காவியமாக மாறுது. அப்போ இந்த கிறுக்கல்கள் என்ன பண்ணால் பெரிய படைப்புகளை உருவாக்கும். ஒரு கம்பெனியில் கூட எல்லா வேலையாட்களும் அப்படியே ரொம்ப சிறந்த ஓவியமான வேலையாட்களாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. கரெக்டாக 20% பேர் தான் நல்ல வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. 40% பேர் ஓபி அடிக்கிறவனா இருப்பான். இன்னும் ஒரு 20% பேர் என்னப்பான்னா ஒரு சுமாராக வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஒரு 20% பேர் ஒன்றுமே பண்ணாதவன் இருப்பான். ஆனாலும் கூட 20% காவியமாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த கிறுக்கல்களாக இருக்கிறவங்கள மாற்றிடுவாங்க. ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் என்ன தெரியுமா? வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு படைப்பை உருவாக்க முடியும். ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்னு ஒரு தொழில் இருக்குது. எப்படி அந்த சின்ன சின்ன குப்பைகளை வைத்து, பிளாஸ்டிக் சாமான்களை வச்சு, வேணான்னு தூக்கி போடக்கூடிய குப்பை தொட்டிகளை வச்சு இதையே ஒரு படைப்பாக மாற்ற முடியும்னு நிரூபித்தவர்கள் நிறையா இருக்காங்க. இது ஏன்பா இந்த இடத்துல சொல்கிறோன்னா, ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு ஒரு பெரிய தொழிலே இருக்குது. ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு ஒரு பெரிய படைப்புகளே இருக்குது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? இந்த ஆர்ட்டையே வேஸ்ட்டாக மாற்றிட்டு இருக்கோம் சார். கிறுக்கல்களிலிருந்து கவிதைகளை உருவாக்குவதை விட்டுவிட்டு அழகான படைப்பை கிறுக்கலாக மாற்றிட்டு வரோம்.
குப்பையிலிருந்து காவியங்களை உருவாக்கக்கூடிய இந்த தன்மையை விட்டுட்டு நல்ல காவியமாக இருக்கிறத குப்பையாக மாற்றிட்டு இருக்கோம். என்னப்பான்னா, இந்த கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உடம்புன்றது எவ்வளோ பெரிய காவியம் தெரியுமா சார்? இந்த கடவுள் நமக்கு கொடுத்த இந்த மகத்தான உடம்புன்றது எவ்வளோ பெரிய படைப்பு தெரியுமா சார்? இதனோட படைப்பினுடைய விஷயம் தெரியாமல் இந்த படைப்பை, இந்த காவியத்தை நம்ம கிறுக்கலாக மாற்றிட்டு வர்றோமே, இதனுடைய மகத்துவம் தெரியாமல். 2 கண்களை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த 2 கண்ணை நம்மளால் இவ்வளோ ஆரோக்கியமாக பெற்ற முடியாது. இந்த சிறுநீரகத்தை இவ்வளோ ஆரோக்கியமாக பெற்ற முடியாது. இந்த கல்லீரலை இவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம பெற்ற முடியாது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம உடம்பை எத்தனை தூரம் பாதுகாக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஆனால் தீய பழக்கங்களின் மூலமாகவும் தீய செயல்களின் மூலமாகவோ அல்லது இந்த உடல் மீது அக்கறை இல்லாத ஒரு காரணத்தினாலோ இந்த உடலை எவ்வளவு தூரம் நம்ம கிறுக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அழிக்க முடியுமோ அழிச்சுக்கிட்டே வரும். சிவவாக்கியர் கேட்பாரு, வடிவு கொண்ட பெண்ணை ஒருவன் மற்றொருவன் நட்டினால் விடுவனோ அவனை இங்கு வெட்ட வேணும் என்பனே. நடுவன் அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பாருன்னு. உனக்கு பிடிச்ச பொண்ணை யாராவது கையை பிடிச்சி இழுத்தா சண்டைக்கு போறேலப்பா, இந்த உடம்ப யமன் கேட்ட உடனே கொண்டு போய் கொடுத்துரு யான்னு கேட்பார் வருத்தப்பட்டு. உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னார் திருமூலர். என்ன பார்த்தா, அந்த உயிர் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த உடம்ப காவியமாக வச்சுக்கணுங்க, இந்த உடம்பை பாதுகாத்து வச்சுக்கணுங்க. அதாவது இந்த உடம்பின் மூலமாக மற்றவர்களுக்கு என்னெல்லாம் நன்மை, போகும்போது என்னெல்லாம் நன்மை செஞ்சுட்டு போக முடியுமோ அதை தானமாக செஞ்சுட்டு போங்கன்றாங்க. கண் தானமாக இருக்கட்டும் அல்லது நம்மால் செய்யக்கூடிய தானங்களை செஞ்சுட்டு போகணும். சார் ராக்ஃபெல்லர் பெரிய பணக்காரர், ஒரு பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காரை, விலையுறந்த காரை ஒரு இடத்துல புதைக்கிறார். ஒரு 20 லட்ச ரூபா காரை புதைக்கிறார். எல்லாரும் கேட்குறாங்க, இந்த காரை ஏன் புதைக்கிறீங்க? நான் செத்ததுக்கு அப்புறம் என்னைய இந்த கார் பக்கத்திலே புதைங்க. அப்படி புதைச்சிங்கன்னா நான் வானுலகத்தில் போய் இந்த காரை பயன்படுத்திப்பேன், அடுத்த ஜென்மத்திலையும் இந்த காரை நான் யூஸ் பண்ணிப்பேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது எப்படிங்க செத்ததுக்கு அப்புறம் எப்படிங்க இந்த காரை பயன்படுத்த முடியும்? செத்ததுக்கு அப்புறம் எப்படிங்க மேல் உலகத்தில் போய் இந்த காரை எப்படிங்க யூஸ் பண்ண முடியும்? அடுத்த ஜென்மத்தில் எப்படிங்க இந்த காரை பயன்படுத்த முடியும்? புரியாம பேசாதீங்க. இவர் சொல்றாரு, ஒரு சாதாரண காரையே நம்ம செத்ததுக்கு அப்புறம் பயன்படுத்த முடியாது. கரெக்டா? இந்த சாதாரண காரையே நம்ம பயன்படுத்த முடியாதப்ப இந்த உடம்பு வீணா தானங்க போகும். இந்த கார் எப்படி வீணா போகுமோ அப்படி இந்த உடம்பு வீணா தானே போகும். அதனால இதை மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயமா ஆக்குங்க. கண்தானம் பண்ணுங்கய்யா. உங்களால் முடிஞ்சா உடல் உறுப்புகளுடைய தானங்களை பண்ணியான்னு அந்த பெரிய பணக்காரர் கற்றுக் கொடுத்துட்டு போனார். சார் திருவாரூர்ல தியாகராஜன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய மரண தருவாயில ஒரு உயிர் எழுதுறார். என்னுடைய முழு உடம்பையும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு நான் கொடுக்குறேன், முழு உடம்பையும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொடுக்குறேன். இதனால் யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லை, யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இந்த உடலை எரிக்கக்கூடிய அந்த இடுகாட்டில் வேலை பார்ப்பவருக்கு வேண்டுமானால் கொஞ்சம் நஷ்டம் இருக்கலாம். அவருக்கு 2000 ரூபாய் பணமும் அவருக்காக வைத்திருக்கிறேன்னு 2000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய உடலை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு தானமாக கொடுத்தாரு சார். இப்படியான மனிதர்கள் தன்னுடைய உடலாக, மனதால, வாழ்க்கையால பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழும்போது இந்த கிறுக்கலாக படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கை காவியமாகிறது. நம் வாழ்க்கை பிறக்கும் போது கிறுக்கலாக இருக்கலாம், ஆனால் போகும்போது காவியமாக இருக்கட்டும். நன்றி.